தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 5ஆம் அதிகாரமுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். 22ஆம் வசனத்தோடு போன வாரம் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22லேருந்து நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரம் முடிய இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தியானத்துக்கு தலைப்பு என்ன கொடுக்குறேன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 22 முத ஆரம்பிக்குது. இந்த அதிகாரம் முழுவதும் 6 முறை இதே வார்த்தையை சொல்லியிருக்கார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று 6 முறை இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதை தலைப்பாக வைத்து இந்த அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி நிறைவு செய்ய போகிறோம். ஏன் இந்த தலைப்பை வைக்கிறோம்? இயேசு ஏன் 6 முறை இதே அதிகாரத்தில் திரும்ப ஏன் சொல்கிறாருன்னா, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது தான் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க, கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே அடிப்படையில் அட்ஜஸ்ட் பண்ணி நானும் அனுசரித்து நான் பேசலை, அந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு நான் வரலை, அது வேற, அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பூர்வத்தார்னா கிறிஸ்துவ அல்லாதவர்கள் பூர்வத்தார். சீசர்கள் பின்னாடி கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டாங்க. சீசர்கள்னால் யூதர்கள் தான் அப்படின்னு நினைக்க வேணாம். சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க என்பது தான் அவருடைய கட்டளை. உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது பிரதான கட்டளை அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். சுவிசேஷம்னு சொல்கிறதே பழைய ஏற்பாட்டில் இல்லை, அது தெரிஞ்சுக்குங்க. சுவிசேஷம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் நற்செய்தின்னு சொல்கிறது கரெக்டான வார்த்தை. இங்கிலீஷில் அது காஸ்பல்னு உங்களுக்கு தெரியும். சரியான கரெக்டாக தமிழில் நற்செய்தின்னு தான் கரெக்டாக சொல்ல முடியும். அந்த நற்செய்தி எந்த நற்செய்தி, என்ன நற்செய்தின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதோ நற்செய்தியை அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி அதுதான். அது சுவிசேஷம்னு சொல்லலாம், தப்பு இல்லை. பாஷைகள் வித்தியாசமானாலும் பொருள் மாறக்கூடாது, அதான் நமக்கு தவிர வேற அல்ல. மார்க்கு 1:1 அந்த இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே அங்கே மார்க்கு எழுதுகிறார். அப்போ அந்த சுவிசேஷத்தினுடைய தொடக்கமே இயேசுவை தேவகுமாரன்னு அறிவிக்கிறது தானே, அதான சுவிசேஷம். இது பூர்வத்தாருக்கு உரைக்கப்படலை, ஏன்னா இயேசுவே வரலை. அவங்களுக்கு பங்கு பங்காக வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று எபிரேயர் 1:1 இருக்கு. பிதாக்கள்னா நமக்கு பிதாக்கள் அல்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். பிதாக்கள் சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நமக்கு பிதாக்கள் கிடையாது. நமக்கு நாம் யார்? நாம் புறஜாதிக. யூதர்களுக்கு தான் அவங்க பிதாக்கள், இஸ்ரேலர்களுக்கு தான் அவங்க பிதாக்கள். அந்த 12 கோத்திரம் யாக்கோபிலிருந்து பிரிஞ்சது, அந்த 12 கோத்திரத்துக்கு தான் அவங்க முற்பிதாக்களை தவிர நமக்கு பிதாக்கள் கிடையாது. நமக்கு பிதா யாருன்னா இயேசு சொல்லி கொடுத்ததான். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? பூமியில் எவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். மத்தேயு 23 9ஆம் வசனத்தில் ஒருவனையும் பூமியிலே எவனையும் பிதான்னு சொல்லாதீங்க,
பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். சீசர்களுக்கு தான் சொன்னார். அந்த சீசர்கள் தான் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசுவுக்கு சீசரானவர்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யூதர்கள் மோசேயினுடைய சீசர்கள். அதை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் யோவான் ஸ்நானங்களுக்கு சீசர்கள் இருந்தாங்கல்ல, அதுபோல் மோசேக்கு சீசர்கள் இருந்தாங்க. அவங்க தான் யூதர்கள், இஸ்ரேலர்கள். 12 கோத்திரமும் அவன் சீசர்கள் தான் சொல்ல போனான். அதுக்கு ஆதாரம் சொல்கிறேன். யோவான் 9:28 எடுத்தவங்க படிங்க. நீங்களும் படிக்கணும். எல்லாம் கேட்டுக்கிட்டே போகிறதோட படிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். கேட்கக்கூடிய வீடியோக்கள் மூலமாக இப்போ ஏறக்குறைய ஒரு வாரம் ஆக போது 100க்கும் மேலே வீடியோ பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம 10 பேர் கூடுறோம் அப்படி இல்லை, 100 கணக்கில் பார்க்குறாங்க ஒரு வாரத்தில். அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. படிங்க. வயது அதாவது ஒரு குருடன் சொல்கிறான், நோண்டி 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 கேட்குறீங்களே அவர் யார் எப்போ கண்ணை திறந்தார் எப்படின்னு சொல்லி திரும்ப 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 கேட்குறீங்களே ஐயா, அவர் சீசராக மனதுண்டா அப்படின்னு கேட்குறான். அவனை வையிறாங்க. அவனை அந்த குருடனை வஞ்சி வயது நீ தான் அவன் சீசன். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள். நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. அப்போ யூதர்கள் ஏறக்குறைய எல்லாரும் மோசேயின் சீசர்கள் தான். அதனால தான் நியாயப்பிரமாணம் 10 கட்டளை ஓய்வு நாள் அவங்களுக்கு அவங்க ஒன்றும் குறைக்கூடாது, கரெக்டாக செய்யணும். இந்த மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சா இல்லை இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சா? இயேசுவின் சீசர்களுக்கு தான் அப்போஸ்தலர் 11:26 படி முதனே போட்டிருக்கு. இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்ல, ஒரு ஜாதியும் இல்லை. சகல ஜாதியிலிருந்து இயேசுவுக்கு சீசரானவர்களுக்கு உள்ள பேர் தான் என்னது? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், அந்த அர்த்தம்தான். ஏன் இயேசு உடையவர்கள்னு வரல? ஏன் கர்த்தருடையவர்கள்னு வரல? ஏன் இங்கே தேவனுடையவர்கள்னு வரல? கிறிஸ்துவுடையவர்கள் மட்டும் அந்த பேர் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த அர்த்தம் தான் கிறிஸ்து. அது பழைய ஏற்பாட்டில் மெசியா என்று அழைக்கப்பட்டது. மேசியா என்று இந்துக்கள், நம்ம இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் லிபஸ்தியான்னு சொல்லி அழைச்சாங்க. அதன் பிறகு முஸ்லீம்கள் ஈசா நபி என்று அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் குருக்கள் அது குருன்னு சொல்லி குருக்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆடு பாம்பே 18 சித்தர்களும் குருவை பற்றி, ஜோதியை பற்றி, ஒளியை பற்றி பாடியிருக்காங்க. அந்த பாடல்களெல்லாம் தொகுத்து அந்த கருப்பொருள் யாருன்னு கேட்டால் இயேசுவை தவிர வேறு எந்த குருவையும் சொல்ல முடியாது. அதையும் இயேசு சொன்னார். மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு தெளிவாக போட்டிருக்கு. தேறின வேதபாரர்கள் எவனும் குருவை போல அன்னைக்கு இருந்தாங்களே தவிர உண்மையான குரு இயேசு கிறிஸ்து தான். இயேசுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் ஆடுகளுக்கு செவி கொடுக்கவில்லைன்னு சொல்லி யோவான் 10:8 சொல்லிட்டார். அதனால் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு இந்த சீசர்களுக்கு ஏன் சொல்கிறாருன்னா, இவங்க பின்னணி யூதர்களிலிருந்து வந்தவங்க. அதனால் அதை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க யூதர்கள் பாரம்பரியம் தெரியும், அவங்க முற்பிதாக்கள் தெரியும், அவங்க மத்தியில் இயேசு ஊழியம் செய்ததுனால அதை கையாள வேண்டியதாக இருந்தது. அவர் இந்தியாவில் பிறந்திருந்தால் அதை சொல்லியிருக்க மாட்டார். நம்ம சித்தர்கள், புலவர்கள், இதிகாசம், இருக்கு, வேதம் இதை சொல்லியிருப்பார். அவர் யூத குலத்தில் பிறந்ததுனால அந்த யூத தோரா என்று அழைக்கப்படுகிற பழைய ஏற்பாட்டை கையாள வேண்டியதாக இருந்தது தவிர அதை பின்பற்றும்படி அதை சொல்லலை. என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சொன்னார் தவிர
அதை பின்பற்றுங்கன்னு சொல்லலை. அதை விட பெரிய வெளிச்சத்துக்கு நான் வந்திருக்கேன். நிழலாட்டமாக கேள்விப்பட்டிருக்கீங்க, தீர்க்கதரிசனமாக கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் முழுசாக வந்துட்டேன். நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வேதம், நான் சொல்கிறது தான் காரியம். இப்போ நான் சொன்னதாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால், நான் சொன்னது தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் வந்து நேரடியாக சொன்ன மாதிரி வராது. அதான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதான் மெய்யன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது நமக்கு. அதனால் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். அதே எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு அப்போஸ்தலர் எழுதுகிறாங்க. கடைசி நாள்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து வந்த காலம்தான். கடைசி காலம் வந்து குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து லாஸ்ட்டு ஒரு தோட்டத்தில் எல்லாரையும் அனுப்பி கடைசியில் குமாரனை அனுப்பினாலாவது அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி எஜமான் குமாரனை அனுப்பினதாக ஒரு ஊமையில் சொல்கிறார்ல கடைசியில். அந்த தான் இந்த கடைசியில் அனுப்பப்பட்ட இந்த குமாரன் யூதர்களுக்கு மட்டும் அனுப்பப்படலை, உலகத்துக்கே அனுப்பப்பட்டார் என்ற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு பலமாக சாட்சி கொடுத்தாங்க. இயேசுவும் அதை சொன்னார். இயேசு வாயிலிருந்து வரும்போதெல்லாம் உலகம் 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 என்று தான் வருதே தவிர இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன பூச்சி, ஒரு சின்ன ஒரு நாடு. அப்போ அந்த நாடே இல்லை. அந்த அளவில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இஸ்ரேல் என்னும் பூச்சியே, அப்படி யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியேன்னு இருக்குது. அதனால் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அதனால் 99% புறஜாதிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. ரோமர் 2:14 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அப்படின்னு போட்டிருக்கு அதில். அப்போ அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எதுன்னா உள்ளத்திலேயே வச்சுருக்காரு. அந்த பிரமாணத்தை உள்ளத்திலே வச்சுருக்காரு. அதுலேயே பவுல் எழுதுகிறான், உள்ளத்திலேயே வச்சுருக்காரு. எப்படி வச்சுருக்காரு? யூதர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு அதை கட்டளையாக கொடுத்தாரு மோசேயின் மூலமாக. புறஜாதிகளுக்கு இருதயத்திலேயே வச்சார். நன்மை உண்டு, தீமை எது, நன்மை எது, குற்றம் எது, குற்றம் இல்லை எது, இருதயத்திலே வச்சுருக்காரு. இப்போ நாமெல்லாம் பூர்வீக யூதர்கள் அல்ல, இஸ்ரேலர்களும் அல்ல. நம்ம இந்துக்களாக இருக்கும்போது, கிறிஸ்தவங்களாகிறதுக்கு முந்தி இந்துக்களாக இருக்கும்போது கொலை செய்யணும்னா நம்ம சொல்லுவோம், விபச்சாரம் பண்ணணும்னா சொல்லுவோம், அன்னையும் பிதாவை மதிக்க வேணாம்னா சொல்லுவோம். இன்றைக்கி இந்துக்கள் அப்படி சொல்கிறாங்களா? இன்றைக்கி எல்லாம் ஒருத்தனுக்கும் நியாயப்பிரமாணம் கிடையாது. இன்றைக்கி உள்ள இந்துக்கள் எல்லாம் கேளுங்க, கொலை செய்கிறது தப்பு, பொய் சொல்கிறது தப்பு, களவு செய்கிறது தப்பு, பிறனுடையதை இச்சிக்கிறது தப்பு, அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அவங்களுக்கு எப்படியா தெரியும்? இருதயத்தில் கடவுள் வச்சுருக்கார், அதில் போட்டிருக்கு. பவுல் சொல்கிறாரு, உண்மைதானே? ஆகவே குமாரன் மூலமாக கடைசி நாட்களில் திருவுளம் பெற்ற போதும் முழு உலகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் பெத்லகேம் நடுமயத்தில், பாலஸ்தீன தேசம் உலகத்திலேயே சென்டர், நடுமயம்னா உலகத்துக்கே ஒரு ஒளியாக வந்திருக்காரு. இயேசுவே சொல்கிறாரு, யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் சாணகன் சொல்கிறான். பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார்னு கண்டு நாங்கள் சாட்சி கொடுக்குறோம் என்று 1 யோவான் 4:14 சொன்னாங்க. யோவான் 4:42 சமாரியா மக்கள் சொன்னாங்க, சிறியே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம், உண்மையிலே வருகிறவரான உலக இரட்சகர் இவர் தான். அவன் உலக இரட்சகராக இருக்க போய் தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்ரேலின் இரட்சகர்னா எங்களுக்கு எதுக்கு? ஒரு ஜாதி கடவுளை போய் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு தேவையில்லை. அவர் உலகத்துக்கே இரட்சகராக இருக்கும்போது எங்களுக்கும் அவர் இரட்சகர் தான். அந்த அடிப்படையில் இன்றைய கிறிஸ்தவர்கள் முழுவதும் புறஜாதியிலிருந்து இயேசுவுக்கு சீசரானவங்க தான். சீசராக்கப்பட்டவங்க
பிதாக்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததுனால நாம் எல்லாரும் யூதர்கள் பேக்ரவுண்ட் அல்ல, இஸ்ரேலுடைய பேக்ரவுண்ட் அல்ல, நாம் எல்லாம் புறஜாதியிலிருந்து இயேசுவுக்கு சீசரானதுனால நம்மளும் கிறிஸ்தவங்க தான். யூதரிலிருந்து ஒருத்தன் கிறிஸ்தவனானா அவனும் கிறிஸ்தவன் தான். கிரேக்கிலிருந்து ஒருத்தன் கிறிஸ்தவனானா அவனும் கிறிஸ்தவன் தான். இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இவங்க எல்லாரும் இயேசுக்கு சீசரானதுனால இவங்க எல்லாருக்கும் கிறிஸ்தவங்கன்னு பேர் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மத்திய 5 அதிகாரத்தில் சீசர்களுக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது எனக்கு சொன்னது தான். இன்னும் எல்லாருக்கும் அது பொருந்தும், எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும். பூர்வத்தாருக்குன்னு சொல்கிறது நம்ம பேக்ரவுண்டில் நம்ம போகக்கூடாது. பூர்வத்தார்னால் இஸ்ரவேல் ஜனங்க, யூதர்களுக்குள்ள அவங்களுக்கு பூர்வத்தார் என்ன, இவங்க அதிலிருந்து பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க, அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது இயேசு. ஆகவே அந்த புரிதலோடு நீங்கள் கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு விளங்கும். நம்ம எல்லோரும் இப்போ ஏறக்குறைய புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை நம்மளுடைய மூத்த போதகர்கள் முழுவதும் நம்மளை என்ன ஆக்கிட்டாங்கன்னா யூதர்களாக, இஸ்ரேல் ஜனங்களாக பின்னிட்டு போக பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த முற்பிதான்னு சொன்னோம்னே நம்ம ஆபிரகாமை சொல்கிறோம், ஈசாக்கை சொல்கிறோம், யாக்கோப்பை சொல்கிறோம், நம்மளை ஆக்கி வச்சுட்டான். அப்படி அவங்க மேலே குத்தம் இல்லை, அவங்க ஸ்தாபனம் அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே போனால் மாற்றியுள்ளதில் போய் முடியுது. 15ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த இது அவங்களுக்கு அந்த புரிதல் சரியாக அன்றைக்கி இல்லை போல் இருக்குது. இந்த மாதிரி புரிதல் அவங்களுக்கு இல்லை. 1ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கி இந்த செய்தியை 1ஆம் நூற்றாண்டில் சொன்னதை அவங்க ஆய்வு பண்ணி வந்திருந்தாங்கன்னா வேறொரு அஸ்திபாரம் போட வேண்டிய, இன்னொரு ஸ்தாபனம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 3:11 இருக்குது, போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரம் உங்களால் எவனும் போடக்கூடாதுன்னே இருக்குது. உங்களில் ஒருவனும் போடக்கூடாதுன்னே இருக்குது. போடக்கூடாதுன்னா போட முடியும்னு தான் அர்த்தம். போட முடியும்னு சொல்கிறதுக்கு அத்தாச்சு என்ன, இத்தனை ஸ்தாபனங்கள். அடேங்கப்பா, எத்தனை ஸ்தாபனம், 30,000 ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறான் ஒருத்தன். எப்படிடா விளங்கும்? 30 தலைவர், பிஷப்பு, அவங்களுக்கு கமிட்டி, என்ன விளங்கும்? அப்படின்னா அது கரெக்டாக எப்படி ஊர் போய் சேர முடியும்? ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிடிச்சி தொங்கக்கூடாது. நம்ம பிள்ளிகரகாம் சுவிசேஷகர், அடேங்கப்பா பெரிய சுவிசேஷகர் இப்போ இறந்துட்டார். இப்போ 99 வயசு, இப்போ ஒரு போன வாரத்தில் இறந்துட்டார். எல்லோரும் சாகிறவங்க தான். அவனுக்கு பின்னாடி எப்படி போக முடியும்? பாலாஸ் லாரின்னு ஒரு கூட்டம் போச்சு, அவன் செத்தான், கல்லறையை பிடிச்சி இன்றைக்கும் லகிரி வர்றாரு, கிருஷ்ணன் அவர் தான், கிறித்துவும் அவர் தான், ஒரு முட்டாப்பைய கூட்டம் இன்ன வரைக்கும் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அடேங்கப்பா உலகத்திலேயே 14 லட்சம் கிறிஸ்தவங்க ஒரே சபையில், இத்தனை லட்சம் பால்யாங்கி செத்துட்டார். எல்லாரும் சாகிறவங்க தானே. ஒவ்வொருவரும் ஒருத்தன் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தா ஏசு எதுக்கு இருக்காரு? அதனால தான் இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்குது. எபிரேயர் 13:8 கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஜனங்கள் மாறுறாங்க, சாகுறாங்க, இயேசு அப்படி சாக மாட்டார். மரித்தேன், உண்மைதான், ஒரு தடவை மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடையே இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொன்னது அதுதான். இந்த இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இப்போவும் கரண்டில் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 1 யோவான் 2:1. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பேசக்கூடியவர். அவர் தான் நமக்கு கோல் மாடல், அவர் தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் தலைவர், அவர் தான் பிஷப்பு, அவர் தான் ரெவரண்டு, அவர் தான் நல்ல மேப்பர், அவர் தான் நல்ல போதகர், அவர் தான் உண்மையான சுவிசேஷகர், அவர் தான் போதகர், எல்லாமே அவர் தான். ஐயா அதான் நம்ம அருமையாக ஒரு பாட்டு பாடுறோம், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. அருமையான ஒரு பாட்டு. ஆகவே மனுஷ பிறவிகளை தலைவர்களாக வைக்காதீங்க. அவன் மாறுவான், டக்குன்னு ஓட்டு போட சொல்லுவான், ஒரு அரசியல்வாதிக்கு கையை நீட்டுவான், அவன் பின்னாடி போனால் நீங்கள் மாறுபட்ட சந்ததிக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிரும். அதனால்
நம்ம அவனை எதிரியாக பார்க்கறல, அதனால் அவனை வையலை திட்டலை சண்டை போடலை. இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவை தலைவராக வைக்கிறோம். அவர் யார்? சகோதரர், அவர் தான் சிநேகிதர், ஊழியக்காரரா, சந்தோஷம், மகிழ்ச்சி, இவ்வளவு தான். தவிர எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காருன்னு அடிமை இல்லை. மனுஷருக்கு நம்ம அடிமை இல்லை, அவன் நம்ம தலைவனும் கிடையாது. தயவு செய்து இதை உள்வாங்குங்க, மதிங்க. யாரும் நமக்கு எதிரி கிடையாது. பிசாசியை தவிர இந்த உலகத்தில் எவனும் நமக்கு எதிரி கிடையாது. சாத்தான் ஒருத்தன் தான் நம்ம எதிராளின்னு போட்டிருக்கு. அதனால் எல்லாரும் சகோதரர்கள். மத்தேயு 23:8 நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. சீசர்கள் அவங்க தான் அப்போஸ்தலர்கள், அவங்க மேப்பர் ஆனாங்க, போதகர் ஆனாங்க, சுவிசேஷகர் ஆனாங்க, தீர்க்கதரிசி ஆனாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள சகோதரர்கள் தான் சொன்னார். அதனால் இன்றைக்கி ஊழியர்கள் இருக்கலாம், போதகர் இருக்கலாம், ஊழியக்காரங்க இருக்கலாம். அவங்கெல்லாம் நமக்கு சகோதரர்கள் என்ற முறையில் தான் நம்ம போகணுமே தவிர அவங்கள தலைவர் என்று சொல்லி பெசப்புன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது. அது மிக மடத்தனமான முட்டாத்தனமான காரியம். அப்படி ஆக்கி வச்சுருக்கான். பிஷப்புன்னா இன்றைக்கி ஏசு தானே. இன்றைக்கி ஏசு இல்லையா? செத்துட்டாரா? ஒரு ஆள் செத்துட்டா ஒரு பிஷப்பு செத்துட்டான்னா ஒரு பிஷப்பை வைக்கிறது இல்லையா? ஏன் ஒரு போப்பு செத்துட்டா இப்போ இன்னொரு போப்பை வைக்கலையா? அது மாதிரி ஏசு செத்துட்டா வேணா நீ வைக்கலாம். ஏசு பிஷப்புன்னு போட்டிருக்க, அவர் சாகலையே. எபிரேயர் 13:20 போட்டிருக்கு, ஆடுகளின் பெரிய மேப்பராகிய இயேசு கிறிஸ்து. பெரிய மேப்பர்னா பேராயர், அந்த அர்த்தம்தான். கண்காணி என்று சொல்கிறாங்க. பேதுரு சொல்கிறான், மேப்பரும் கண்காணியுமானவிடத்தில் திரும்பப்பட்டிருக்கீங்க, சிதறுண்டு ஆடுகளைப் போல இருந்தீங்க. அந்த கண்காணி இயேசு கிறிஸ்துதான்னு பேதுரு சொல்கிறான். பேதுருவை தான் தலைமை ஊழியக்காரனா ஆண்டவர் நியமித்தார். அந்த பேதுரு என்ன சொல்கிறான்? 1 பேதுரு 5:4 என்ன சொல்கிறான்? பிரதான மேப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உண்மையாக ஊழியம் செய்தா, உத்தமமாக ஊழியம் செய்தா அந்த சாதா மேப்பர்களுக்கு பிரதான மேப்பர்னு இயேசுவை தான் அங்கே சுட்டி காட்டுறானே தவிர அவன் தன்னை போப்புன்னு சொல்லலை. பேதுரு தான் போப்பு, போப்புடைய பின்னடியார் நாங்கள் தான் சொல்லி இன்றைக்கி ஆர்சிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது நான் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. பேதுரு போப்புன்னா போப்பு வழியில் தான் நாங்கள் நடக்கிறோம்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பேதுரு என்ன சொன்னான்? என்ன உபதேசம் கொடுத்தான்? மனம் திரும்ப சொன்னான், இயேசுவின் பேரால் ஞானசானம் எடுக்க சொன்னான், பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற சொன்னான், மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலக சொன்னான், அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமாகன்னு சொல்லி சொன்னான். அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது ஆர்சி சபையை கடைப்பிடிக்கிறாங்களா, சொல்கிறாங்களா? ஆகவே அந்த குட்டையிலிருந்து ஊர்ன மட்டைகள் தான் மற்ற ஸ்தாபனங்களே தவிர, தலைவர்களே தவிர, கமிட்டியே தவிர, பைபிள் காலேஜே தவிர, 1ஆம் நூற்றாண்டில் உண்டான இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு இந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஸ்தாபனங்கள் அதோடு இணைக்கக்கூடாது. அது வழி விலகி போயிட்டாங்க. அது சரியில்லைன்னு தான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அதனால் இப்போ நாம் என்ன செய்ய முடியும்? வேறு எங்கேயும் போக வேணாம். நீங்கள் இருக்கிற ஸ்தாபனத்திலே இருங்க, இருக்கிற சபையிலேயே இருங்க. இருக்கிற காரியம் எவங்கிட்ட போக முடியும்? யார் இருக்கா நமக்கு? இன்றைக்கி யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். அவர் எங்கேருந்து நீங்கள் கும்பிடலாம். சபை மாறணும்னு தேவையில்லை. சபைக்கு போகாதீங்க. அப்படி ஒரு காலத்தில் நான் ஏமாந்து பெந்தே கோசுன்னு நல்ல ஆர்வமாக இருக்காங்கடான்னு சொல்லி இங்கே வந்தால் அதை விட மோசமாக இருக்குது. அதில் யாவது ஒரு எஜுகேஷன், ஒரு ராயல், ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்குது. இது இவனுக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டனை தான், இவன் வச்சதெல்லாம் சட்டமாக இருக்குது. அதனால் இப்போ அங்கேயும் விட்டு விலகிட்டேன். இயேசுவை ருசி பார்த்துட்டேன், இல்லாட்டினா பின் வாங்கியிருப்பேன். இயேசுவை ருசி பார்த்து வேதம் முழுவதும் கரெக்டாக இருக்கிறதுனால இவரை விட்டு நான் போக முடியாது. ஆகவே ஆதி நிலைக்கு நான் வந்துட்டேன், ஆதி அப்போஸ்தலர் நிலைமைக்கு வந்துட்டேன், 1ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டேன். அதனால் இயேசு எனக்கு தலைவர், தலைமையிடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ள போதனை. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தை நம்ம ஏற்படுத்தலை, நமக்குன்னு ஒரு கொள்கை ஏற்படுத்தலை. அவர் தான் தலைவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான்.
அது கூட முழுசாக இப்போ நான் சொல்ல தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கொடுத்த வெளிச்சத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர முழுசாக 100க்கு 100 நான் சொல்லிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் அறிவாளிகளாக படித்தவங்களாக இருக்கிறதுனால நான் சொன்ன காரியங்களை நான் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடலாம், நான் சின்னது கொடுத்தா நீங்கள் எடுத்து நீங்கள் இன்னும் விரிவாக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம். இந்த கொள்கை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நம்ம பரப்பும் போது அவங்கவங்க அந்தந்த ஸ்தாபனத்தில் இருந்துக்கிட்டே இயேசுவினுடைய போதனைகள் நம்ம கையில் இருக்குது, சுவிசேஷங்கள் கையில் இருக்குது, நிருபங்கள் கையில் இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இருக்கிற இடத்துலையே எழுப்புதல் உண்டாக்கலாம், இருக்கிற சபையவே சுத்திகரித்து இப்போ பரலோகத்துக்கு கொண்டு போகலாம். இதுதான். மற்றபடி சபை எந்த யார்கிட்ட போக முடியும், எங்கே போக முடியும்? இப்போ நான் பேசுகிறதுனால என்னை பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களைப் போல நானும் பாடு உள்ள மனுஷன்தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர வேறு அல்ல. இந்த ஒரு காரியத்தை தயவு செய்து மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாயிண்ட்டுக்கு வர்றேன். தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 22ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று காரியத்தை சொல்கிறாரு. இவர் மோசேயை விட பெரியவர். எபிரேயர் 3:3 மோசேயை விட மகிமைக்கு சிறந்தவர்னு போட்டிருக்கு. எபிரேயர் 3:1 வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலர்னு போட்டிருக்கு. அந்த 3 4 பேர் இருக்குது இயேசுவுக்கு. எபிரேயர் 3 4 பெயர்கள் இருக்குது. அன்றையும் பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்னு போட்டிருக்கு அந்த வசனத்தில். ஆகவே முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு பெயர் அப்போஸ்தலர்னு இருக்கு, அங்கே போட்டிருக்கு. இயேசுவுக்கு ஒரு அப்போஸ்தலர்னு எவனுக்கும் தெரியாது. நிருபங்கள் படித்தா தானே. இவன் முழுவதும் நீதிமொழி சங்கீதம் இப்படியே பழைய ஏற்பாடு படிச்சுக்கிட்டு இருந்தானா எப்படி இங்கே விளங்க போகுது? அது பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுல போட்டிருக்கு. முக்காடை போட்டுக்கிட்டு ஒருத்தன் தேடினான்னா என்ன கண்டுபிடிக்க முடியும்? முக்காடை எடுத்தால் தானே தெரியும். பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு சொல்லி வேத அறிஞர் வேத பண்டிதர் யூதர்களில் ரொம்ப கரைச்சி குடித்தா நியாயப்பிரமாணத்தில் வெறியாக இருந்த பவுல் சொல்கிறான். 2 கொரிந்தியரில் 3:14-15 சொல்கிறான். மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னே சொல்கிறான். எவனுக்கு இது சொல்ல துப்பு இருக்குது? எவன் அதை அறிஞ்சிருக்கான்? முக்காட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிக்கிட்டு இருந்தான்டா, என்ன தெரியும் அவனுக்கு? அவன் தற்குறியை தவிர அவன் வேறு எவன்? குருடன் தானே அவன். குருடனுக்கு முக்காடு போட்டாச்சுன்னா குருடன் தானே. குருடனுக்கு குருட வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கன்னு இருக்குது. இருதயத்தில் முக்காடு இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த முக்காடு கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு. படித்தா தானே அது. பைபிளே தூக்கிட்டு போகிறது இல்லையா சபையில்? செல்ஃபோனில் போய் இப்படி சுற்றுறது, இப்படி அடிக்கிறது. இங்கிட்டு போனால் சினிமா பாட்டு வரும், இங்கிட்டு போனால் வசனம் வரும். அது செட் பண்ணி நம்ம அடித்தது தான். அதில் அவன் மனுஷன் தானே. எல்லாம் நெட்டில் வந்தாச்சு. மனுஷன் தாண்டா நெட்டில் ஏற்றுறது. அதனால் இந்த வேதத்தை தயவு செய்து அன்பாக இருங்க. இந்த வேதத்தில் ரொம்ப நேசிங்க. இந்த வேதத்தை ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிங்க. நான் பெருமைக்கு சொல்லலை, புகழ்ச்சிக்கு சொல்லலை. ஏறக்குறைய 100 முறை படிச்சிருக்கேன். 1 2 எண்ணிக்கிட்டே ஒரு வெறியாக படித்தேன். இப்போ அதுக்கு பிறகு என்னல அது சொல்கிறேன். அந்த படித்ததை ஆண்டவர் போய் ஞாபகப்படுத்துகிற கம்பெனி அந்த மாதிரி பேசுகிறேனே தவிர இது ஒரு பெரிய புகழ்ச்சியோ கெட்டிக்காரர் பைபிளு தூக்காமல் அப்படி ஒரு பெருமை கிடையாது. இத்தனை தடவை படித்தா இது கூட இல்லாட்டினா இப்படி. ஆகவே இதை நேசிங்க. இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை அதனால தான் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து முழு இரட்சகர், உலகம் முழுவதுக்கும் இரட்சகராக வந்ததுனால, யூதர்கள் மத்தியிலே இருந்து ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்ததுனால, யூதர்கள் முத சீசர்கள் ஆனதுனால அவங்களுக்கு சொல்கிற காரியம் பழைய ஏற்பாடெல்லாம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. மோசே சொன்னதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்? கொலை செய்யக்கூடாதுன்னு மோசே சொல்லியிருக்கான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனை ரொம்ப இம்சப்படுத்தி அவன் மனதில் ரொம்ப குற்றுயிராக அவன் ரொம்ப பாதிக்கிற அளவில் ஒரு மனுஷனை ரொம்ப நீங்கள் இம்சப்படுத்தினீங்கன்னா அது கொலையை விட மோசமானது. அவன் நரகத்துக்கே அவன் போயிடுவான்னு இங்கே சொல்கிறார். இப்போ பொதுவாக தற்கொலை பண்ணிட்டு சாகிறது ரொம்ப உச்சக்கட்டத்தில் அவனால் தாங்க முடியாத சில வார்த்தைகள், சில காரியங்கள் அவங்களால் ஒரு வார்த்தை அதான் சொல்ல, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லும் போது கொல்லக்கூடிய சக்தி உள்ளது வார்த்தை.
அதனால் இப்போ மாம்சத்தை குத்தி கொலை செய்கிறது கொலைன்னு நீ சொல்கிற. ஒரு மனுஷனை ரொம்ப இம்சப்படுத்தி மூடனே முட்டா பையன்னு சொல்லி காரணம் இல்லாமல் மதிகேடனே குருடரேன்னு இயேசு சொன்னார், காரணத்தோடு சொன்னார். காரணம் இல்லாமல் ஒரு நல்லவனை போய் அநியாயமாக நீ சொல்லிக்கிட்டு இம்சப்படுத்தி அவன் சாகுற அளவில் செஞ்சுட்டா, மனசு வேதனைப்படி செஞ்சுட்டா கொலையை விட மோசமானதுன்னு இருக்குது. அவனோட ஒப்புரவாக அதோடு நீ காணிக்கை செலுத்தக்கூடாது, இல்லாவிட்டால் கடைசி மட்டும் நீ இது பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கே விளக்கம் கொடுக்குறார். அதனால் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கடைப்பிடிக்கணும்னு இனிமேல் அவசியம் இல்லை சீசர்களே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் வேதம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறத போன வாரமே அதுக்கு நான் சொல்லிட்டேன். இன்றைக்கு 27ஆம் வசனத்திலே அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மோசே மட்டும் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே மட்டும் சொல்லலை, முழு உலகமே விபச்சாரம் செய்யக்கூடாது தப்புன்னு தான் சொல்லுது. அவங்க அதான் சொல்லிட்டாங்க, அவங்க பிரமாணம் இருதயத்தில் பிரமாணம் வச்சுருக்காருன்னு. ஏன்னா தேவன் யூதருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் என்ற வார்த்தை ரோமர் 3:29 இதே பவுல் தான் எழுதியிருக்கான், அதை மறந்துடக்கூடாது நம்ம. ஆகவே அவர் முழு இரட்சகர். சூரியனை கர்த்தரை படைச்சாருன்னு சொல்கிறோம், உண்மைதான். ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் ஒளி கொடுக்குதா? முழு உலகத்துக்கு ஒளி கொடுக்கலையா? காற்று இயற்கை முழு உலகத்துக்கும் மொத்தமாக தானே இருக்கு. அவர் வேற்றுமை பார்க்கலையே, யூதன் கிரேக்கன் இப்படி பார்க்கலையே ஐயா. முழு உலகத்துக்கு எல்லாமே. இன்னும் சொல்ல போனால் ஆதாமுடைய ஜீன் தானே. ஆதியாகமம் 3:20 போட்டிருக்கு, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் ஏவாள் தாயானவள்னு போட்டிருக்கும் போது வேறு என்ன நம்ம தப்பிக்க முடியும்? எல்லாம் ஒரு இரத்தத்தில் வந்தவங்கன்னு சொல்லி புறஜாதிகள் மத்தியில் பவுல் ஊழியம் செய்யும்போது அத்தனை பட்டணத்தில் அப்போஸ்தலர் 17:26 சொல்கிறான், சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் ஒரே இரத்தத்திலே வந்தவங்கன்னு போட்டிருக்கு. அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி திருமூலர் சொல்கிறது அந்த அர்த்தம் தான். அதனால் ஒரே ரத்தம்தான். விபச்சாரம் செய்யாதிருப்பாங்கன்னு சொல்கிறது உங்கள் வேதத்தில் அங்கே போட்டிருக்கு, உங்கள் பிரமாணத்தில் போட்டிருக்கு. அது சொல்லிட்டு என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கட்டளையை அவர் மீறாமல் கட்டளையை இன்னும் கடுமையாக்குறாருன்றா அந்த அர்த்தம் தான். இன்னும் அதுக்கு உயிர் உண்டாக்குறாரு அந்த அர்த்தம் தான். அதாவது இச்சையோடு பார்த்தாலே, இருதயத்தில் இச்சையோடு பார்த்தாலே, பார்க்குறது வேற இச்சையோடு பார்க்குறது வேற. நீங்கள் அதை பார்த்தா உடனே அவன் பாவம் செஞ்சிட்டான்னு அர்த்தம் கிடையாது. பார்க்குறது வேற, இச்சையோடு பார்க்குறது வேற. அந்த இச்சையோடு பார்க்குறது தான் இந்த உலகம் முழுவதும் அப்படித்தான் கிடக்கு. 1 யோவான் 2:16-17 கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளெல்லாம் தேவனாலே பிதாவினால் உண்டானதல்ல, இவைகள்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள் அப்படின்னு போட்டிருக்கு. உலகமும் அதை ஆசை இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைச்சிருப்பான்னு சொல்கிறார். அதில் 17 இருக்குது. அதனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, பிசாசுக்குள்ளே கிடக்கு. 1 யோவான் 5:19 போட்டிருக்கு, உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருக்கான். யோவான் 14:30 போட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சிங்காசனம் போட்டு இந்த பூமியில் உட்காந்துருக்கான் இருக்கு. பிரபஞ்சத்தின் தேவனானவன் 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு. அப்போ இந்த உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உலகம் முழுவதும் விபச்சாரத்திலையும் இச்சைகளையும் பாவங்களையும் தான் கிடக்கு. அதனால் இச்சையோடு நீ பார்த்தாலே, கெட்ட எண்ணத்தோடு பார்த்தாலே உன் இருதயத்தில் அவரோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. சரீரத்தில் இல்லை, இருதயத்தில். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். அப்போ தேவனுடைய பார்வையில் அவன் விபச்சாரனாக இருக்கான், மனுஷன் பார்வையில் அவன் பிடிபடாதனால அவன் நல்லவனாக இருக்கான். அதான் மோசையினுடைய காரியம், பிடிபட்டா தான் குற்றவாளி, பிடிபடாவிட்டால் அவன் நல்லவன். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன் இவர் சொல்கிற ஒரு காரியம், நீ நினைச்சாலே நீ விபச்சாரக்காரன் தான்.
இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரக்காரன் தான் தீர்ப்பிடுறாரு. அதனால தான் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை இயேசு கல் அறியலை. மோசே சட்டத்தில் போட்டிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசுவை குற்றப்படுத்துறதுக்காக யோவான் 8 அதிகாரத்தில் உள்ள சம்பவம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. கல் எறியாதீங்கன்னு சொல்லிட்டாருன்னா மோசே கட்டளையை மீறிட்டான்னு குற்றப்படுத்தலாம். இல்லை எரிங்கன்னு சொல்லியாச்சுன்னா இவர் கருணை அடேங்கப்பா ரொம்ப கருணையாக பேசுகிறவர் இப்போ கொலை சொல்ல கல்லெறிய சொல்லிட்டாரேன்னு சொல்லி இப்படி ரெண்டு பக்கம் பாருங்கள் மாட்டி விடுறதுக்காக பேசுகிறாங்க. இயேசு முக்காலத்துக்கும் அறிவாளி இல்லையா? தேவகுமாரன் இல்லையா? அவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவே முதலாவது கல்லெறிய கடவான். என்ன அந்த அம்மா குற்றவாளின்னு தீர்ப்பிடுறீங்க? குற்றத்துக்கு தண்டனை கொடுக்குறவன் பரிசுத்தவானாக இருக்கணும்ல, நீதிபதியாக இருக்கணும்ல, நேர்மையாக இருக்கணும்ல. உங்கள் மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள். எவனாவது நல்லவனாக இருந்தால் கல் எறிங்கன்னு சொல்ல போது இயேசு பேசுகிறாரு. இருதயத்தில் குத்தப்படுறாங்க, எல்லாம் குத்தப்பட்டு என்னென்னா அண்டர் கிரவுண்டில் எவ்வளவோ செஞ்சுருக்கோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா சிறியவர் முதற்கொண்டு கிழவன் வரைக்கும் போயிட்டான் இருக்கு. அப்போ சின்னவன் கூட இச்சையை நினச்சிருக்கான், பெரியவன் கிழவன் முதற்கொண்டு நினச்சிருக்கான்னு தானே அர்த்தம். எல்லாம் போயிட்டா அந்த அம்மா தனியாக நிற்குது. இவர் ஒரு ஆள் தான் கல் எறிகிறதுக்கு தகுதி, இவர் தான் எரியணும். அப்போ அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இவர் எரிஞ்சிருவார் போட்டுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, சிறியே நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறேன். அதான் அந்த ரகசியம். போ, இனிமேல் குற்றம் செய்யாதேன்னு சொல்கிறேன். அப்போ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை என்ன? செஞ்ச பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சாச்சு. அப்போ அதுக்கு தண்டனை என்னன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த அர்த்தம் தான். ஒருத்தன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கல போகிறான், பிடிச்சி அடிக்க போகிறாங்க. பாவம் சின்ன பையனாக இருக்கான். ஒரு இறக்கப்பட்டு ஏன்ப்பா இந்த மாதிரி காசு இல்லாமல் ஏன்ப்பா சாப்பிட்ற, இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யாதப்பா, யாரும் அடிக்காதங்கப்பா, மன்னிச்சு விட்டுருங்கன்னா. அப்போ ஹோட்டலுக்காரன் என்ன சொல்கிறான், சரி மன்னிக்கிறோம், நீ எங்களுக்கு காசை கொடு. அதானே நியாயம். அதுபோல் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அர்த்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எல்லாருடைய தண்டனையை அவர் கணக்கில் நான் ஏற்றுக்கிறேன். நான் பாவமே இல்லாதவர், குற்றமே இல்லாதவர், ஏன் அடிக்கப்படணும், ஏன் ரத்தம் சிந்தணும்? எல்லாருடைய சாபத்தையும் பாவத்தையும் மொத்தமாக ஏற்றுக்கொண்டதுடைய விளைவு தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த இதுதான் இயேசு கிறிஸ்து பலியானாரே தவிர 1 யோவான் 2:2 போட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னே இருக்குது. முழு உலகத்துக்கு அவர் பலியானார். ஆகவே இப்படித்தான் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்தார். பிரசங்கி 2 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாலமோன் மகாராஜா, அடேங்கப்பா பெரிய ராஜான்னு அவனை சொல்கிறாங்க. அவன் பெரிய அறிவாளியான், ரொம்ப சயின்டிஸ்டாக, ரொம்ப பெரிய அறிவாளின்னு நீதிமொழிகளில் பெருசாக சொல்கிறாங்க. நீதிமொழிகளும் திருக்குறளும் ஒன்று தான். நான் சொல்கிறேன், திருக்குறள் எப்படி எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்து எப்படி இருக்கோ அதே தான் நீதிமொழி. இப்போ அதனால் திருக்குறளில் பெரிய முனிவர்னு சொல்லி அறிவாளி தான். அதுக்காக அவரை தெய்வமாக கொண்டாட முடியுமா? அவர் உலகத்திலே அவர் தான் சிறந்தவர்னு சொல்ல முடியுமா? சாலமோனை சொல்ல முடியுமா? இதுபோல் எத்தனையோ. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முந்தையே சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லி ஒருவர் கிமுவில் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தவர். அவர் தான் கடவுள்னா யாருன்னு கேள்வி கேட்டார். பகுத்தறிவு, அவர் தான் பெரிய அறிவாளின்னு சொல்லி அப்புறம் மருந்து வச்சு அவரை ஒரு கூட்டத்தில் நீங்கள் வச்சு விஷம் கொடுத்து சாகனம்னு ஒரு தீர்ப்பில் கொண்டாங்க. அதான் யூதர் கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். கிரேக்கர் ரொம்ப சயின்டிஸ்ட், ரொம்ப அறிவாளிகள். இயேசுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க, இயேசுக்கு பின்னாடியும் வந்திருக்கிறாங்க. எல்லாரிலும் பெரியவர் இயேசு என்ற காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. சாலமோனிலும் பெரியவர் நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்கிறார் மத்தேயு 12. சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலையும்
பெரியவர், யோனாவிலும் பெரியவர். யோனான்னா ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கி எத்தனை தீர்க்கதரிசி இருக்காங்க, அத்தனை பேர்லையும் பெரியவர் நான் தான் சொல்கிறாரு. எத்தனை கோயில், அடேங்கப்பா எங்கள் கோயில் தான் ஊசி கோயில், உலகத்திலேயே நாங்கள் தான் உயர்ந்தவங்க, அத்தனை கோயிலையும் நான் தாப்பா பெரியவன். சாலமோன் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், ரொம்ப அறிவாளிகள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் விட இயேசு தான் பெரியவர்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் சொல்லித்தான் ஆகணும். என்ன செய்ய, சொல்லியே கீழ்ப்படியிலன்னா சொல்லாவிட்டால் நம்ம என்ன நிலைமை ஆகிருப்போம். அவன் சொல்கிறான், அந்த சாலமோன் சொல்கிறான், என் கண் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் கண்ணுக்கு விளக்கவில்லை. அவன் ஞானம் எப்படி பார்த்தீங்களா? அவன் பெரிய அறிவாளி ஞானி. அவன் கண்ணு பார்க்குறது எதை எதை கவர்ச்சியாக தெரியுதோ எதையும் அவன் வந்து அதை விளக்கலையான். நல்லா பொம்பளையாக எடுத்துகிட்டு வா, நல்லா கவர்ச்சியாக இருக்காளா எடுத்துகிட்டு வா, நல்லா இருக்காளா கூட்டிட்டு வா, இப்படியே கூட்டி 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 கூட்டியா 700 ஒப்பாட்டிகளும் 300 மனைவிகளுமா. 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் இருக்குது. இவன் எப்படிடா நமக்கு தலைவனாக இருக்க முடியும்? 1000 பொம்பளைகளையா ஒருத்தன் வச்சு ஆள்றது. அதுலேயும் கடைசியில் அவன் சொல்கிறான், 1000ங்களுக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்குள்ளே ஒரு பொம்பளை நான் சிறிய காணவில்லை, எல்லாம் மாயேண்டு சொல்லி செத்தான்னா அவன் என்ன ஆள்? அவன் இவனா நமக்கு அறிவாளி, வழிகாட்டி, நீதிமொழிகள், ஞானம், அறிவு இதுதானா? தயவு செய்து மாற்றிக்குங்க. உங்களுக்கு தோசை திருப்பி போடுற மாதிரி இனிமேல் மாற்றிக்குங்க. சாலமோனிலும் பெரியவர் இயேசு. கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவென்ற பொக்கிஷங்கள்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்குன்னு போட்டிருக்கு. அவர் நமக்குள்ளே இருந்தால் சாலமோனிலும் பெரியவராக நம்ம இருப்போம். சாலமோன் சொல்கிறான், என் கண் இச்சித்தவையிலே ஒன்றும் விளக்கலை. பரிதாபமாக கடவுளுடைய கோபத்துக்கு உட்பட்டு தான் அவன் செத்தான் தெரியுமா? ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், எதிதியான்னு பேர், கடவுள் அன்பாக இருந்தார். ஆரம்பத்தை ஒருத்தன் பார்க்கக்கூடாது, நம்ம முடிவை தான் பார்க்கணும். முடிவில் அவன் கடவுளுடைய கோபத்துக்கு உட்பட்டு கடவுளைய விக்கிர ஆராதனைக்கு போகாத, கோயிலை கட்டாதரான்னு சொல்லி 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 3 தடவை தரிசனமாகி மீறி திமுறா செஞ்சான். அதோடு தான் செத்தான். 1 ராஜாவுக்கு 11 அதிகாரத்தை பாரு. ஆகவே அவன் நமக்கு வழிகாட்டி அல்ல. அதனால சாலமோன் வந்து இருதயத்தில் விபச்சாரன், சரீரத்திலையும் விபச்சாரன். இந்த வசனப்படி தீர்ப்பு நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் சொல்லும் போது, அந்த இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். இருதயத்தை நீ சுத்திகரி. இச்சையோடு இருதயத்தில் நீ கெட்ட எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம வேணால் நல்லவனா தெரியலாம். வாய்ப்பு கிடைச்சா செய்யத்தானே செய்வான். அப்போ ஒரு விபச்சாரங்காரன் தானே. தாவீது அவன் தகப்பேன், அவன் என்ன அப்போ அவன் சும்மாவாக இருப்பான்? இன்னொருத்தன் மனைவி குளிச்சுக்கிட்டு இருந்தா இவன் எதுக்குடா பார்க்குறான்? பார்த்ததோட சரி தப்பு செஞ்சுட்டோம்னு விலகி போகாமல் ரொம்ப சௌந்தரியாக இருந்தாலாம் போட்டிருக்கு. இருந்தால் இன்னொருத்த மனைவிடாது விசாரிக்கிறா, இன்னொருத்த மனைவி அப்படியா கூட்டிகிட்டு வாங்க. அப்போ எவ்வளோ துணிகிறது? நீ ராஜாண்டு திமுறில் தானே நீ இது செய்கிற. அந்த அம்மா பாவம் என்ன செய்யும்? கெடுத்துட்டான். கெடுத்ததோட இந்த பழியை இது ரொம்ப இது வரைக்கும் அவன் செஞ்சதை விட கேவலம். இந்த குற்றத்தை அவன் வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த பாவத்தை அவன் புருஷன்தான் செஞ்சான்னு அவன் மேலே பழி போடுறதுக்கு அவனை கூப்பிட்டு விட்டான். அவன் போகலை. தண்ணியை வாங்கி கொடுக்குறான், சாராயத்தை குடித்து போதையில் போடுவான்னு. தண்ணி போதையிலையும் கூட நல்லவனாக இருந்தான். அப்படி நல்லவனை பார்த்து இவன் திருந்தாமல் இந்த நல்லவனாக இருந்தால் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடாது, கொன்றுறான்னு சொல்லி இவன் கையிலேயே கையெழுத்து எழுதி போட்டு இவன் கையிலேயே பாவங்க. அதில் கூட இவன் கிரிமினல் மைண்டு உள்ள பிரித்து பார்த்துருப்பான் போகிற வழியில் என்ன எழுதியிருப்பார். இவன் நல்லவனாச்சே பாவம். இப்படிப்பட்டவனை அநியாயமாக கொலையாக கொன்று அவன் மனைவியை ஆட்டையை போட்டு இவன் நமக்கு முன்மாதிரியா? அதனால தான் தாவீதின் குமாரன்னு எல்லாரும் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. இயேசு அதை ஏற்றுக்கல. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி தாவீதின் குமாரன் ஓசன்னான்னு சொல்லிட்டு தெரியான்னு நம்மளும் வெக்கம் இல்லாமல் இயேசு அதை ஏற்றுக்கிறல. மத்தேயு 22 நீங்கள் 39-40 நீங்கள் படிச்சிங்கன்னா இவரே வம்புழுக்கிறாரு. வேதவார் பரிசெய்கிற கிறிஸ்து யாருடைய குமாரன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க. பாரம்பரியமாக வந்தது. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? 110 சங்கீதத்தை ஒப்பிட்டு அந்த தாவீது கிறிஸ்துவ ஆண்டவர் என்று சொல்லியிருக்கும் போது அவருக்கு
அவன் எப்படி குமாரனாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு. எவனும் பதில் பேச முடியலன்னு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் அல்ல, ஆபிரகாமின் குமாரனும் அல்ல, மரியாளுடைய குமாரனும் அல்ல, யோசேப்புடைய குமாரனும் அல்ல, அவர் தேவகுமாரன். இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சீசர்கள் பாடுபட்டாங்களே தவிர, நீ தேவகுமாரனான்னு சொல்கிற ஒரே வார்த்தையில் தானே சிலுவில் அரைஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தான் பிலாத்து. இல்லை அப்படி கிடையாது, சும்மா சொன்னேன், ஒரு பல்ட்டி அடிச்சிருந்தாருன்னா உடனே விடுதலை பண்ண ரெடியாக இருக்கான். இயேசு உண்மைக்காக செத்தார், உண்மைக்காக உயிரை கொடுத்தார். ஆகவே எத்தனையோ பெண்களோட இயேசு வந்து இந்த இச்சையோட இந்த பொம்பளைகளை சொல்கிறாருன்னா, வனாந்தரத்துலையா ஜன்னியாச்சியா 40 நாள் அப்படியே அங்கேயே ஜனங்களை தேடி வாங்கடான்னு இருந்தார். ஜனங்களா மக்களோட மக்களா? அவர் சகோதரிகள் 2 பேர் அம்மாவோட இருந்திருக்காரு, சகோதரிகளோடு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரகசியம் சொல்லவா, ஆண் சீடர்களை விட பெண் சீடர்கள் தான் இயேசுவுக்கு அதிகம். தெரியுமா உங்களுக்கு? ஆண் ஊழியர்கள் இருந்தாங்கள்ல, இவங்களை விட அதிகமாக பொம்பளைங்க தான் அதிகமாக இயேசுக்கு ஊழியம் செய்ததாக இருக்குது. மத்தேயு 27:55 இருக்குது. அது படிங்க. மத்தேயு 27:55 எடுத்து படிங்க. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவங்களோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் எங்கே இருந்து பார்த்தாங்க? தூரத்தில். ஏன்னா பக்கத்தில் வர முடியாது, ஏன்னா சிலுவையில் நிர்வாணமாக தொங்குறாரு. இப்போ நம்ம காட்டுறதுக்கு சும்மா கோவனை வச்சு காட்டுறாங்க படத்தில். கள்ளர்கள் எல்லாம் நிர்வாணமாக தான் சிலுவையில் அறைவாங்க. ரோமர்கள் அப்படித்தான் சிலுவையில் அறைகிற வழக்கம், நிர்வாணமாக தான் அறைவாங்க. அம்மாவை பெத்த தாயாருக்கு போய் சொந்தக்காரங்களும் பக்கத்தில் அம்மா மரியாள் நின்னாங்க, அதுக்கும் தள்ளி நின்னாங்களே தவிர மற்ற பொம்பளைகள்லாம் தூரத்தில் தான் நின்னாங்க. இந்த பொம்பளையோடு இருக்கலாம்ல? தூரத்தில் இருக்கிற காரணம் நிர்வாணமாக. உலகத்தில் என்ன இழந்தாலும் வஸ்திரத்தை இழக்க யாரால முடியாது. இயேசு அதையும் இழந்தாரியா? வஸ்திரத்தை உறிந்து கொண்டு நிர்வாண கோலமாகி சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2:14-15 போட்டிருக்கு. என்ன தியாகம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எல்லாம் அவர் முற்றிலும் முடிச்சிட்டார். அப்பேற்பட்ட தியாகி தான். அப்போ அநேக ஸ்திரீகள் இயேசுக்கு ஊழியம் செய்திருக்காங்க. மரியாள் மார்த்தாளோட ரொம்ப சிநேகமாக இருந்திருக்கிறாரு. ஆனால் என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி சவால் விட்டு கேட்டார். யோவான் 8:46. அது எப்போ கேட்டார்? யூதர்களுக்குள்ள, ஜனங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள, ஊரில் கேட்டார்யா. எங்கிட்ட போய் தூரமாக கேட்கல, உள்ளூரில் கேட்டார், சொந்தக்காரங்க மத்தியில் கேட்டார். எவனாவது பதில் சொல்ல முடிஞ்சதா? எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பொய் சாட்சியை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இவர் பாலியலில் தப்பாக போகிறார், எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். சீசர்கள் சொல்கிறாங்கய்யா, இயேசுவின் சீசர்கள். எபிரேயர் 7:26 பாவங்களுக்கு விலகினவர், மாசு இல்லாதவர், வானங்களிலே உயர்ந்தவர், அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. பேர்பட்ட சாட்சி பெற்றவர் தான் ஐயா நம்ம இயேசு, நம்முடைய தலைவர். இவர் தலைவரால் சொல்கிறது ஒரு பெருமை இருக்கா? செத்து போகிற ஒருத்தன், நாத்தம் முடித்த ஒருத்தன் அரசியல்வாதியாக போய் என் தலைவர், எங்கள் பிஷப்பு, எங்கள் ரெவரண்டு, இனிமேல் தயவு செய்து எங்கள் ஊழியர்னு சொல்லு, எங்கள் ஊழியக்காரன்னு சொல்லு, மதிப்பு கொடு, அளவுக்கு மீறி நீ இயேசுவுக்கு சமமாக்காத என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற காரியமே தவிர வேறு அவங்க எதிரிகளோ தனிப்பட்ட ஒரு பகையோ கிடையாது. ஆகவே இச்சையோடு பார்க்கிற எவனும் அவன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிட்டு. அந்த இச்சை 29ஆம் வசனத்திலே 30ஆம் வசனத்திலே வலது கண்ணு இருக்கலாம், வலது கையாக இருக்கலாம், பிடுங்கி போடுன்னு சொல்கிறார். வலதுன்னு சொல்கிறது அது அர்த்தம் ஆசீர்வாதத்தை குறிக்கும். வலதுபுறம் ஆசீர்வாதம். மத்தேயு 25:34 வலதுபுறத்தில் உள்ளவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறாரு. 41 அதுலேயே இடதுபுறத்தில் உள்ளவங்களை சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறாரு. இடதுபுறம் சாபத்தை குறிக்கும், வலதுபுறம் ஆசீர்வாதத்தை குறிக்கும். அதனால தான் நம்முடைய பழக்க வழக்கம் கூட ஏதாவது வலது கையில் கொடுங்க, இடது கையில் நம்ம பழக்க வழக்கமே இருக்குல்ல. ஆகவே இந்த வலது கை உனக்கு இடலாக இருந்தால், வலது கண்ணு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட
ஒரு நல்ல நிலைமையிலேயே உனக்கு இடைஞ்சலாக இருந்தால் அதை நீ என்ன செய், துண்டித்து போடு. அதனால் கண்ணை பிடுங்கி எழுத்தின்படி கண்ணை பிடுங்கி போட சொல்லலை, கையை வெட்ட சொல்லலை, அந்த அர்த்தம் கிடையாது. உனக்கு ஆசீர்வாதம் எவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்களோ அவங்களே உனக்கு இடரெல்லாம் இருந்தால், இல்லை உதாரணமாக ஒரு பெரிய ஒரு கலெக்டர் அம்மா உங்களுக்கு தலைவராக இருக்காங்க, நீங்கள் ஃபீனாக இருக்கீங்க, நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க. அந்த அம்மாவாலேயே உங்களுக்கு ஒரு சோதனை வந்தால், ஒரு பெரிய டாக்டராக இருக்கலாம் அவங்க, நீங்கள் அவங்க கீழே வேலை செய்யலாம், அவங்களாலேயே உங்களுக்கு ஒரு சோதனை வந்தால், இந்த அம்மா தான் மலை மாதிரி நம்பியிருந்தேன், இந்த ஐயா தான் மலை மாதிரி நம்பியிருந்தேன்னு சொல்லி பெரிய பெரிய டிஎஸ்பி அவங்க கீழே இருக்கிற பணியாளர்களுக்கு அவன் பாலியல் தொந்தரவு கொடுக்கும்போது அதை வெட்டி போடணும், முறித்து போடணும், பொம்பளையோ ஆம்பளையோ விலகி போகணும், எவனாக இருந்தாலும் இவனால் தான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு நீ சொல்ல முடியும். அப்படித்தான் இருந்துச்சு. அப்படிப்பட்டவனே உனக்கு இடைஞ்சலாக இருந்தா, அவன் கண்ணாக இருந்தாலும் என் கண்ணை போல பாதுகாக்கிறேன், கண்ணை போல இருந்தாலும் இவன் எனக்கு வலது கையாக தாங்கினான், வலது கையாகவே இருக்கட்டும், வெட்டி போட்டுருன்னு சொல்கிறார். ஏன்னா நீ முழுசாக நரகத்துக்கு போகிறத விட, முழு உடம்பு நரகத்துக்கு போகிறத விட ஒத்த கையோட ஒத்த கண்ணோட நீ எங்கே வந்துரு, பரலோகத்துக்கு வருன்னு அந்த அர்த்தம் சொல்கிறாரு. அப்போ நீ அப்போ வாங்கி தின்னுக்கிட்டு நீ முழுசாக மனச்சாட்சி இல்லாமல் வாழ்ந்து பாவியாக வாழ்ந்து அக்னி கடலுக்கு போகிறத விட நீ ஜெயிலுக்கே போனாலும் சரி. யோவான் சாணக பாரு, வெட்டப்பட்டு செத்தான், அப்படி கெட்ட பேரோட நீ செத்தாலும் பரவாயில்ல, வெட்டப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்குன்னு நீ வாழு மகனே, உண்மைக்காக இரு மகனே, வலது கையோ வலது கண்ணோ நீ பார்க்காதேன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அதன் பிறகு மனைவியை தள்ளி விடுறதை பற்றி 31ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. தள்ளி விடுதலை நான் தள்ளுதல், டைவர்ஸு, தலாக் தலாக் தலாக்குன்னா உடனே டைவர்ஸ் கொடுக்குறாங்க முஸ்லீமில். அங்கே மோசையை தள்ளி சீட்டுதல் எழுதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அது அவங்க கடினத்து நிமித்தம் கொடுக்கப்பட்டதை தவிர ஆதி முதல் அப்படி இருக்கலைன்னு மத்திய 19ஆம் அதிகாரத்தில் சீடருக்கு ஏன் சொன்னார். ஆதி முதல் அப்படி இல்லை, உங்கள் கடினத்து நிமித்தம் தான் மோசே அப்படி இடம் கொடுத்தானே தவிர மற்றபடி கிடையாது. அது ஆண்டவர் அந்த டைவர்ஸ் அங்கீகரிக்கலை. அங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். 32ஆம் வசனத்தில் மூணாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், மூணாவது பாயிண்ட். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தில் ஒளிய தன் மனைவியை ஒருத்தன் தள்ளிவிட்டா, அந்த தள்ளிவிடப்பட்டவளை எவன் விவாகம் பண்ணுறானோ அவனும் விபச்சாரக்காரன். அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறார் பாருங்க. தன் வேசித்தன முகாந்தரத்தில் ஒளிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருப்பான். இவனே விபச்சாரத்துக்கு அந்த பொம்பளையை அனுப்புகிறான். அப்படிப்பட்ட பொம்பளையை விவாகம் பண்ணான், விவாகம் தான் பண்ணுறான், ஆனாலும் விபச்சாரக்காரன் தான் போட்டிருக்கு. எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம். இந்த காரியங்கள் இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி கிறிஸ்டியானில் அதிக விவாகரத்து நடக்கிறது கிறிஸ்தவத்தில் தான் சொல்லி ஒரு வக்கீல் சொன்னார். வேதனையாக இருக்குது. ஒரு ஜட்ஜு சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது. அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த சத்தியங்கள்லாம் தெரியல. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறது தான் நமக்கு வேதமாக இருக்கணுமே தவிர இன்னொருத்தன் சொல்கிறதோ அடுத்து மோசையை சொல்கிறதோ அல்ல. அடுத்து பொய்யான இடாமல் உண்மையாக நீ ஆணையிடு. 33 சத்தியமாக உண்மையாக சத்தியம் வை, பொய்யான இடக்கூடாது. அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உள்ளது. இன்றைக்கி நம்ம ஜெனரேஷனில் நம்ம இந்துக்களில் பொதுவாக அது பரவுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 4வது பாயிண்ட் 34, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியமே வைக்காதப்பா. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? உள்ளதுன்னு சொல்லு, இல்லாதுன்னு சொல்லு. அவன் நம்புனா நம்பட்டும், நம்பாதா போகட்டும். சத்தியம் வச்சுத்தான் அவன் நம்பணும்னு அவசியம் இல்லை. அப்படி நம்பினாலும் அது சரியாக கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், அதை விட்டுருன்னு சொல்கிறேன். அடுத்து அதான் சொல்கிறேன், உள்ளதுன்னு இல்லாதுன்னு சொல்லுங்கள். 37ஆம் வசனத்தில் கண்ணுக்கு 38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது பல்லு அடி விழக்கூடிய அளவில் ஒருத்தன் அடித்தா அவன் பல்லு நீ ஓடி, கையை ஒடிச்சிட்டானா அவன் கையை நீ ஓடி, காலை ஒடிச்சிட்டானா அதானே நியாயம். அதான் இன்றைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட், அதானே இன்றைக்குள்ள சட்டத்திட்டம். அப்படித்தான் இது ஒன்றும் அதுதான் நியாயப்பிரமாணம். அதை நான் கெட்டதுன்னு சொல்லலை, நியாயம்தான். அதான் பிரமாணம், நியாயப்பிரமாணம் சொல்கிறது அதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தாண்டினவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 39
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 5வது பாயிண்ட்டு, 5வது நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு பொதுவாக எதிர்த்து நிற்காதப்பா. ஒருவன் உனது வலது கன்னத்தில் பலார்னு அரைஞ்சா அவனுக்கு என்ன செய், மறுகணத்தையும் திருப்பி காட்டு. எப்படி? இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சத்தியத்தை சொல்கிறாரு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை ஒருத்தன்னா உன் அங்கேயே விட்டுரு. அவனோட 1 மைல் தூரம் அவன் சொன்னான்னா 2 மைல் தூரம் போ. கேட்குறவங்க எவனுக்கும் கொடு, முகம் கோணாத. ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். இப்படி இருந்தால் சண்டை வருமா? அமாவாசை இஸ்ரேல் ஜனங்க அடியே எங்கள் அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, ஒரு கொஞ்சம் இடம் விட்டு கொடுத்தா என்ன? எத்தனை உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் இப்போ இஸ்ரேல் நாட்டில் செத்துக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க, பொம்பளைங்க, பிள்ளைங்க, வயசான ஆளுங்க. இந்த உபதேசம் அவங்களுக்கு இருந்தால் இந்த இயேசுவை இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிறல. இயேசுவை சிலுவலஞ்சு கொண்ட பாவிக அவங்க தான். இன்ன வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கிறல. அதில் கொஞ்சம் பேர் யூத கிறிஸ்தவன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கான். அவனையும் தடை பண்ணுறான், அவனை வயிறா அடிக்கிறான். இயேசுவை சொன்னீங்கன்னா தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி நாத்தானியா, பெஞ்சமின் நாத்தானியா இஸ்ரேல் பிரதமர் இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்குறார். தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரேலுக்காக எதுக்குடா இஸ்ரேலுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க? கோயிலை கட்டணும். கோயில் எதுக்கு? கோயில் அந்தி கிறிஸ்து உட்கார போகிறான்னு போட்டிருக்கு. அவன் உட்காரதுக்கு நீ கோயில் கட்டுறியா? இந்த புரிதல் இன்றைக்கி என்னென்னே தெரியல. ஜனங்கள் யூதர்களாகவே நம்மளை மாற்றிட்டாங்க. நம்மளை அவன் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தற்குறிகளாக இருந்தாங்களோ அதுபோல் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் வாயை திறந்தானா 24 மணி நேரம் பழைய ஏற்பாடை தான் பேசுகிறான். வாயை திறந்தான்னா அவன் வந்தான், இவன் சண்டை போட்டான், இவன் இறங்கினா, இவன் வந்தான். அவன் யாரா சொல்கிறதுக்கு? கிறிஸ்தவனுக்கு சொல்கிறதுக்கு அவன் யார்? கிறிஸ்தவே அவனை விட பூர்ணம் உள்ளவன். எபிரேயர் 11:38-40 தெரியுமா எவனுக்காது? அந்த ஒன்று தெரிஞ்சாலே நீ இப்படி பேச மாட்டியே. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர்களை விட நாம் பூரணர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மை விட அவர்கள் பூரணர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. அந்த எபிரேயர் 11 அதிகாரமே விசுவாச பட்டியல்னு சொல்லுவாங்க. அதில் பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஆபிரகாம்லேருந்து, ஈசாக்கிலேருந்து, யாக்கோப்பிலேருந்து, அடேங்கப்பா தாவீதுலேருந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் அதில் வர்றாங்க. கடைசியில் 39-40 முடியும் போது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அந்த தயவு செய்து அதாவது படிங்க. அந்த இவர்கள் எல்லாரும்னா நீங்கள் 1லிருந்து படிச்சுக்கங்க ஏவேன்னு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சிகள் பெற்றிருந்தாலும், ஒரு பக்கத்தில் பெற்றிருந்தாலும் மறுபக்கத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு ஒரே அடி. அப்புறம் 40 அவர்கள்னா பழைய ஏற்பாட்டுக்காரன், நம்ம என்ன கிறிஸ்தவன். இதை புரிஞ்சிக்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷத்தை நன்மையானதொன்றை தேவன் நமக்காகவே முன்னதாகவே நியமித்திட்டான் இருக்கு. அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரன், யூத இஸ்ரேலன். நாம் என்பது கிறிஸ்தவன். கிறிஸ்தவனை விட அவன் பூரணரா? அங்கே வாசித்த விளக்கம் அதானா? இல்லை, நம்மை விட அவன் பூரணன் அல்லன்னு இருக்கு. நம்மை விட பூர்ணம் இல்லாதவனை நமக்கு வழிகாட்டியாக, கோல் மாடலாக அவனை பின்பற்றும்படி வெக்கம் இல்லாமல் இன்றைக்கி 2 மணி நேரம் பேசுகிறானே, இவன் குருட்டு தற்குறியை தவிர வேறு என்னடா நம்ம இவனை சொல்ல முடியும்? நம்மை விட பூர்ணம் இல்லாதவனை போய் நமக்கு வழிகாட்டியாக, கோல் மாடலாக எப்படி சொல்லலாம்? நாம தான் அவனுக்கு சொல்லலாம். கிறிஸ்தவன் எல்லாருக்கும் சொல்ல முடியும், கிறிஸ்தவனுக்கு எல்லாரும் சொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவன் எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாரும் கிறிஸ்தவனை சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்தவனுடைய சத்தியம் உலகத்திலேயே மேலானது, சிறந்தது, எல்லாத்தையும் விட உயர்ந்தது தான் கிறிஸ்தவன். அது ஒரு ஜாதியோ மதமோ அல்லன்னு சொல்லிட்டேன். இயேசுவின் சீடர்கள் அவங்க சகல ஜாதியிலிருந்து வந்தவங்க. ஜாதி வித்தியாசம், மத அடிப்படையும் நாடு வித்தியாசத்தையும் நான் சொல்லலை. சகல ஜாதியிலிருந்து கிறிஸ்தவனானவங்க உலகத்திலே சிறந்தவங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பரலோகத்திலிருந்து இயேசு அவங்களுக்கு ஸ்பெஷலாக போதனை கொடுத்தாரு. அந்த போதனையை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. அவருக்கு சீடராகவே ஆயிட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க.
அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். மோசே கட்டளையிட்டதுன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு கட்டளையிட்டது. அதான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் மோசேயினுடைய கட்டளை அல்ல, அது யூதர்களை அவங்களே கீழ்ப்படியில் அவங்களே ஏற்றுக்கிறலையே, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நமக்கு இயேசு தான் தலைவர், அவர் நம்ம கட்டளையிடுறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு? தீமையோடு எதிர்த்து நிற்காத, வலது கணத்தை அடுத்தா மறு கணத்தை திருப்பி காட்டு, முகம் கோணாத. இதுதான் நான் சொல்கிறேன். கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். கடைசியில் 43 உனக்கு அடுத்தவனை சிநேகி, சத்துருவை பகைச்சிரு. இதுதான் இப்போ நியாயப்பிரமாணம். இது உண்மைதான், அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதான் நியாயம் தான். கோர்ட்டில் போனீங்கன்னா இறக்கத்துக்கு அங்கே இடம் இல்லை, நியாயம்தான். ஐயா ஐயா ஐயான்னு கெஞ்சுவான். சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதான், அங்கே இறக்கத்துக்கு இடம் கிடையாது. நியாயப்பிரமாணம் இறக்கத்துக்கே இடம் இல்லை, சட்டம் அது நியாயப்பிரமாணம். இன்றைக்கும் அந்த சட்டம் அம்பேத்கர் லண்டனில் படித்ததுனால அந்த பைபிளுடைய அனுசரித்து தான் இன்றைக்கி சட்டத்தை ஏற்றிருக்காரு. சட்டங்கள் முழுவதும் ஏறக்குறைய அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த 5 ஆகமங்கள் உள்ள சட்டம் தான் ஏறக்குறைய. அந்த 5 ஆகமங்களை தான் நம்ம பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். பஞ்சுன்னா 5, நம்ம பாஷையில் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம், அவன் 5 ஆகமம்னு சொல்கிறான். சட்டமெல்லாம் ஒன்று தான், மோசேயினுடைய காரியம் அதுதான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? கடைசியில் 6வதாக சொல்லி முடிக்கிறேன். 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்காக நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக என்ன ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் கேள்விப்படாத, இது வரைக்கும் எந்த மகானும் சொல்ல முடியாத தத்துவம் ஐயா. உலகத்திலேயே சிறந்த பேச்சு இதுதான். மகாத்மா காந்தி இதில் தான் அகிம்சை கொள்கைக்கு ஏற்பட்டு ஒரு வெள்ளைக்காரன் ஒரு இதில் அடித்த போது மறுகண்ணத்தை திருப்பி காட்டி இயேசுவின் கொள்கையை கடைபிடிச்சதுனால தான் சுதந்திரம் வாங்க முடிஞ்சது. வன்முறை ஒரு தீர்வாகாது, இன்றைக்கி நாட்டுக்கு நாட்டு சண்டை ஒரு தீர்வாகாது. இந்த உபதேசம் உலக நாடுகளில் இருந்தால் இன்றைக்கி நாட்டுக்கு நாடு சண்டை வருமா, யுத்தம் வருமா, பஞ்சங்கள் வருமா, சாதி வித்தியாசம் வருமா, மத பிரச்சனை வருமா? எல்லாரையும் நேசிங்க, எல்லாரும் உங்கள் சகோதரலாம் நினைங்க. இந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஜாதி வெறி பிடிச்சவன், யூதர்கள் முழுவதும் ஜாதி வெறி பிடிச்சவன் தான். நீ யூதே ஐயோ இஸ்ரேல்னு நீ ஜெபிக்கிற பாவம், உன்னை அவன் ஏற்றுக்கிடுவானா? அவன் ஏற்றுக்கிற மாட்டான். அவன் யூதனை நீ யூதன் தானான்னு கேட்பான். எலிமினேட்டி என்ற குரூப்பு ஒரு 13 பேர் கொண்ட குழுவை சியோன் சங்கம் சொல்லி எருசலேமில் ஒரு சங்கம் வச்சுருக்கான். இதுதான் எலிமினேட்டி குரூப்புன்னு சொல்கிறது. அந்தி கிறிஸ்து அங்கேருந்து தான் வரப்போகிறான். ஒன்லி 13 பேர், ஒன்லி யூதர்கள் தான். அந்தி கிறிஸ்து கூட யூதனாக வந்தால் தான் அவன் ஏற்றுக்கிறவான், இல்லான்னு ஏற்றுக்கிற மாட்டான். ஜாதி வரி பிடிச்சவனே அவனை நீ ஏற்றுக்கிற, உன்னை அவன் ஏற்றுக்கிற மாட்டான், ஜாதி வரி பிடிச்சவன். ஆகவே இவன் இந்த சத்தியத்துக்கு வரமாட்டான். ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் சங்கீதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 137 சங்கீதம் 9 எவன் சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல. அந்த வசனம், அந்த சங்கீதத்தை எவன் பாடினான்னு தெரியல. அதை பாருங்கள். 137 சங்கீதம் 9. சின்ன குழந்தைகளை பிடிச்சி கல்லில் மோதி அடிக்கிறவன் யாரு? எப்படி இது எப்படா ஏற்றுக்கிற முடியும்? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறான், இந்துக்களே சொல்கிறான். மத்திய 18 அதிகாரத்தில் குழந்தைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்க, பரலோக ராஜ்யம் அவங்களுடைய தான். இந்த சிறிவனை போல எவன் இருக்கானா அவன் தான் பரலோகத்தில் பெரியவன் சொல்லி எல்லா பிள்ளைகளையும் இயேசு அணைச்சி ஆசீர்வதிக்கிறாரு. ஐயா யூத பிள்ளை அந்த பிள்ளைலாம் அவர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆனால் அவன் சொல்கிறான் பாபிலோனியா பிள்ளையாது, அந்த பிள்ளைகளை பிடிச்சி காலை பிடிச்சி அடித்து ஒரே அடியாக அடிக்கிறவன் எப்படி? இதை போய் நம்ம ஏற்றுக்கிற முடியுமா? இது நம்ம வேதமா? அப்படியே எங்கள் அப்பா தாவீதுன்னு குமாரன் தாவீது அவனை எப்படி வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அதனால் இந்த காரியங்கள்லாம் விரோதமாக தான் இயேசு பேசினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவங்கள நேசிங்க,
அப்போஸ்தல ஊழியத்தில் பாபிலோனில் ஒரு சபை இருந்துச்சு. பாபிலோன் ஊரில் அப்போஸ்தலர் ஒரு சபையை வச்சுருந்தான்னு இருக்கு. எல்லாரையும் நேசிச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் குறி சொல்கிறவங்கெல்லாம் துரத்த சொன்னாங்க, அவங்களெல்லாம் வெட்ட சொன்னாங்க, குறிகாரங்கள்லாம் துரத்த சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் குறிகாரங்கள்லாம் மனம் திரும்பினாங்கன்னு இருக்குது, பூசாரிகள்லாம் மனம் திரும்பினாங்கன்னு இருக்குது. அவங்க வந்து மந்திரவாதமெல்லாம் விற்று 50 வெள்ளி காசை கண்டாங்கன்னு இருக்குது. நானெல்லாம் ஒரு குறி சொல்கிற பேக்ரவுண்டில் தான் வந்தவன். பழைய ஏற்பாட்டு முறையில் இருந்தால் என்னை வெட்டணும், துரத்தணும். நான் முடியுமா? செய்யலாமா? அதை 450 தீர்க்கதரிசிகளை பாகால தீர்க்கத்தில் வெட்டி கொண்டாயா எலியா? நம்ம செய்ய முடியுமா? அப்படி இயேசுவின் போதனைக்கு அது பொருந்துமா? ஒரு ஊரில் இயேசுவை ஏற்றுக்கல ஒரு கிராமத்தில். அது என்ன சமாரியா கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கல. சீசர்கள் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எலியா செஞ்ச மாதிரி இறங்கி அக்கினி இறக்கி கொன்றுலாமான்னு கேட்குறாங்க. லூக்கா 9:53 இருக்குது. இயேசு அதட்டுறாரு, நீ இன்னும் ஆவி உள்ளது தெரியாதா? மனசுகுமாரம் அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கவே வந்தேன். அல்லேலூயா. இதுதாயா இயேசுவின் போதனை. இயேசுவின் சத்தியமே வித்தியாசமானது. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க, எல்லாரும் ஆதாமுடைய சந்ததி, எல்லாரும் ஒரே ரத்தம், எல்லாரும் சகோதரர்கள். இவங்க எல்லாரையும் ரட்சிக்கத்தான் நான் வந்தேன். தேவனும் அப்படித்தான் இருக்கார். ஆண்டவரே பழி வாங்குங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே பழி வாங்குங்க, சத்துருக்குள்ளே அடிங்க, வெட்டுங்க, குத்துங்க. இப்போ பழைய ஏற்பாட்டையே பேசுறதுனால அந்த புத்தி தானே இன்றைக்கி இவன் மத சண்டை வருது. மத சண்டை, ஜாதி சண்டை ஏண்டா வருது கிறிஸ்தவங்களுக்குள்ள? ஏன் வருது? பழைய ஏற்பாட்டிலையே படிக்கிறதுனால தான். எலியாவின் தேவன் நம் தேவன் பாட்டு வேற. நீ எப்படிடா நீ விளங்க முடியும்? இயேசுவின் தேவன் தான் ஓன் தேவன், புரிஞ்சுக்க. எலியாவின் தேவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி தான் ஓ ஆவி, எலியாவின் ஆவி கிடையாது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை எவன் சொல்லி கொடுக்குறான்? தேவன் எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்க. நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் இப்படி இயேசு சொல்கிறாருன்னா 45, இப்படி நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறதுனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இப்படி நீங்கள் செய்தாதான் புத்திரர்கள். பழைய ஏற்பாட்டுக்காரன் இஸ்ரவேல்னா தேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம் ஆவிக்குரிய வகையில். அவன் எல்லாரையும் வெறுக்கிறதுனால, எல்லாரையும் அவன் வெட்டுறதுனால, குத்துறதுனால அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. முதல்ல புரிஞ்சுக்க. இஸ்ரவேலோ யூதர்களோ கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. ரோமர் 2:28-29-30 போட்டிருக்கு. எழுத்தின்படி யூதனானவன் யூதன் கிடையாது. அவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது. யார் கடவுளுடைய பிள்ளைகள்? எல்லாரையும் நேசிக்கிறவங்க, எல்லாரையும் அன்பு கூறுறவங்க, ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்புறம் பாருங்கள், ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ள மேலும் மழையை போயப்ப. உண்மை தானே? இயேசு மாதிரி ஒரு புரட்சி கருத்துக்கள் யார் சொன்னாங்க முன்னாடி யார் இந்த பிரசங்கம் எங்கேயாவது கேட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? அதனால் இயேசு சொல்கிறது தான். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்தினா அது என்ன? உங்கள் சிநேகிக்குங்களே சிநேகிச்சா அது என்னையா? ஆயக்காரனா அப்படி தானே இருக்கான். குடிகாரன் கோவிந்தா, அரசியல் சினிமாக்காரன். கடைசியில் தேவன் எப்படி இருக்கா சொல்லி முடிக்க 48. ஆகையால் எல்லாம் கடைசியில் என்னையா சொல்ல வர்றேன்னா, ஆகையால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனாக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பூரண சர்க்குணனாக இருங்க. பரலோகத்தில் உள்ள தேவன் வேற்றுமை உள்ள தேவன் அல்ல. யூதனுக்கு தனியாக, கிரேக்கனுக்கு தனியாக, புறஞ்சாதி அப்படி அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே கண்ணில் பார்க்குறாரு, எல்லாருக்கும் மழை கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறாரு. நீங்களும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருப்பீங்க. அவரை போல நீங்களும் பூரண சர்க்குணமாக நீங்களும் இருங்க. இதுதான் தேவனை பற்றி இயேசு சொன்ன அருமையான சத்தியம், போதனை. இது கிறிஸ்தவங்களாகி நாம் ஏற்றுக்கொண்டு இந்த அடிப்படையில் உங்களை மாற்றிக்கிங்க. நம்மை மாற்றிக்கிடுவோம், நம்மளை மாற்றுவோம், கிறிஸ்தவங்களை மாற்றுவோம், சபையை மாற்றுவோம், ஊழியக்காரங்களை இந்த அடிப்படையில் கொண்டு வருவோம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 முறை இருக்குது. இந்த 6 தான் ஆண்டவன் கட்டளைன்னு சொல்கிறது. 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6ன்னு சொல்லியிருக்க. இந்த 6 கட்டளை இது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் 6 கட்டளை. 10 கட்டளை பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல, அதில் 6 கட்டளை மனுஷனுக்கு சொல்கிறது தான்.
7 கட்டளை கடவுளை, 4 கட்டளை கடவுளை பற்றினது, 6 கட்டளை மனுஷனுக்குரியது. அந்த 6 கட்டளையை இவர் மாற்றி இவர் 6 கட்டளையை கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அந்த கட்டளைக்கு முற்றிலும் ஆப்போசிட்டாக, இன்னும் அதை விட வலுவா, அதை விட நல்லதா, முழு உலகத்துக்கு சொல்கிற கட்டளை தான் இந்த கட்டளையை தவிர வேறு அல்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். காலத்தை கருதி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.